ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட சீசன் 2ஓட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சீசன் 1 போட்டாச்சு. முதல்ல அது பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சீசன் புரியும். இப்போது இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே 37 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர் கிட்ட வந்து கிட்டார் வாசிக்கிற பொண்ணு கேட்டிருப்பாள். ஹீரோ எப்படி இருக்கான்னொன்னே அவன் மறந்துட்டான்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். அதுக்கு இந்த பொண்ணு நல்லது தான், அவன் மறக்கிறது தான் அவனுக்கு நல்லது, கெட்ட நினைவெல்லாம் போயிடும்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இதுக்கப்புறம் டாக்டர் பேசுகிற ஒரு சில சீனை காட்டுறாங்க. டாக்டர் வந்து இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம இங்கே மீட் பண்ணுறது இதுதான் கடைசியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என் தங்கச்சி எல்லார் மேலேயும் கொஞ்சம் கவனமாக இரு, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பா. அதாவது இந்த இடத்துலேயே டாக்டர் முடிவு பண்ணிட்டு இருக்கான், நம்ம இவங்க கூட இதுக்கப்புறம் போகக்கூடாது, தனியாக தான் இருக்கணுன்றது. அதுக்கப்புறமா டான்ஸர் பொண்ணு கன் முனையில் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாள். எங்கே இந்த ஜீப் போகுதுன்னு பார்த்தா அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாங்க போகுது. இதை வந்து கிட்டார் வாசிக்கிற பொண்ணு புரிஞ்சிப்பா. இவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும்போது வண்டி பஞ்சர் ஆகி நின்றோம், வண்டி ஓட்டுற ஆரம்பிக்கிறன் தான், இதுக்கப்புறம் வண்டி போகாதுன்ற மாதிரி சொல்லுவான். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுன்னு டான்ஸர் பொண்ணு சொன்னோன்னே கிட்டார் வாசிக்கிற பொண்ணு தான் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பார், உன் அண்ணன் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை, அங்கே நீ போகிறது வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவா. நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன், என் அண்ணனை நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்ற மாதிரி டான்ஸர் பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த ஆர்மிக்காரை வந்து கன்னை எடுத்து இவளை சுடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவா. உடனே கிட்டார் வாசிக்கிற பொண்ணு கன்னை அவகிட்ட வாங்கிட்டு இவ ஷூட் பண்ணிடுவா. அசைகிற வேலைலாம் வச்சுக்காதன்ட்டு இந்த பொண்ணு வந்து இப்போ ஆர்மிக்காரனை பிடிச்சி வச்சுப்பா. அப்புறம் டான்ஸர் பொண்ணு உள்ளே போய் பார்த்தா அந்த இடமே இடிஞ்சு போய் ரொம்ப மோசமாக இருக்கும். அவள் அண்ணனோட கண்ணாடி ஒரு சில பொருட்கள் தான் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த பேப்பரில் கூட அவனோட பிளட்டு பட்டுது இல்லை, அதை பார்த்தோன்னே இவளும் கண்டுபிடிச்சிருவா. என் அண்ணனும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கான் போல இருக்குன்ட்டு அவங்க அண்ணனை சுற்றி தேடிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்புறம் இந்த பக்கம் கிட்டார் வாசிக்கிற பொண்ணு கண் முனையில் மிரட்டிட்டு இருக்கால. அப்போ அந்த கம்மல் போட்டிருக்கிறவன், இந்த ஆர்மிக்காரனை போட்டு தள்ளிடு, இல்லைனா நம்ம சேஃபாக இருக்க முடியாது, இவன் போய் எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த ஆர்மிக்காரன், என்னை போட்டு தள்ளிட்டு நீங்கள் போயிடுவீங்களா, சேஃபான இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கவே முடியாது, அது தெரியுமா, எங்களோட உதவி இருந்தால் தான் உங்களுக்கு வேக்சினும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவான். என்ன வேக்சின் ரெடி ஆயிடுச்சான்னு அந்த கம்மல் போட்ட ஆச்சரியமாக கேட்பான். அப்போ நீங்கள் அதனால தான் ஹீரோவை கூப்பிட்டு போயிருக்கீங்களா, அவனை வச்சு தான் வேக்சினை கண்டுபிடிக்க போறீங்களா, அந்த வேக்சின் எல்லாருக்கும் தருவீங்களான்ற மாதிரி கேட்பான். கிடையவே கிடையாது, ஆர்மிக்காரங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேக்சின் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சரியான பச்சோந்தியாக இருக்காங்க. தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறான். அந்த ஆர்மிக்காரன் அந்த விஷயத்த சொன்னோன்னே கிட்டார் வாசிக்கிற பொண்ணுகிட்ட இருந்து கண்ணை பிடுங்குவான். உங்கள் கூட சேர்ந்து என்னால் சாக முடியாது, நான் ஆர்மிக்காரங்கள் தான் உதவி பண்ணுவேன்னு கண்ணை பிடுங்குவான். அந்த பொண்ணு டைட்டாக பிடிச்சா அந்த பொண்ணோட காயத்திலே போட்டு வேணும்னு அழுத்திட்டு இருப்பான். உடனே வண்டி ஓட்டின ஆர்மிக்காரன் கண்ணை எடுத்துன்னு வந்து இவங்க 2 பேரையும் நிறுத்திடுவான். அப்புறம் இந்த சீஃப் ஆர்மிக்காரன் செம்ம கோமா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம டான்ஸர் பொண்ணை பிடிச்சி அடி நடிப்பான். என்னைய அடி மிரட்டுறேன், உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சான்னு அடிச்சு சுட்டு கொல்லலான்னு போவான். அதுக்குள்ளே நல்ல ஆர்மிக்காரன் வந்து தடுத்துருவான். என்னடா என்னையே தடுக்கிற, உன்னை கொன்றுவனோடனே, சார் அதை சொல்ல வரல, முக்கியமான விஷயம்ட்டு இங்கே இருக்கிற ஆர்மிக்காரங்களாம் இப்போ தான் இறந்து போயிருக்காங்க, இவங்களோட உடம்பு சூடாக இருக்குது, அதாவது இங்கே மான்ஸ்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா, சரி, அப்போ இங்கே இருக்கிற எல்லா நாய்ங்களையும் கட்டி போடு, நம்ம மட்டும் ஜீப் எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அந்த கம்மல் போட்டிருக்கிறவன் வந்து காலிலே விழுவான். சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், என்னையாவது கூப்பிட்டு போங்கன்னொன்னே, நீயும் இங்கே கடந்து சாவிடான்னு விட்டு போயிடுவான். இங்கே இந்த நல்ல சோல்ஜர் வந்து எல்லாரையும் கட்டு போடும்போது டான்ஸர் பொண்ணோட கட்டை மட்டும் சரியாக கட்டவே மாட்டான். உங்களோட கட்டை நான் சரியாகவே கட்டல, நாங்கள் இங்கேருந்து போனோன்னே தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். மேலேருந்து ஏதோ ஒரு முட்டை மாதிரி அசைஞ்சிக்கிட்டு இருக்கும், அது திடீர்னு விழுந்து ஒரு ஆள் ஏஞ்சி நடந்து வர மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. என்னென்னா போன எபிசோடில் குழந்தை இழந்திருப்பாங்களே அந்த மாதிரி தான் நடந்து வருவாங்க. இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம கிட்டார் வாசிக்கிற பொண்ணுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் தான் தெரியும். இவங்க தான் மான்ஸ்டராக மாறிட்டாங்களே அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ எதுக்கு இவங்க இப்படி நடந்து போகிறாங்கன்ற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு முட்டையில் தான் குழந்தை மாதிரி மாறியிருப்பாங்க, இப்போ பார்த்தா மனுஷ ரூபத்திலே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கெட்ட ஆர்மிக்காரன் இதை பார்த்துட்டு, இந்த மான்ஸ்டரை நான் உயிரோடையே விடக்கூடாதுன்னு ஜீப்பை வச்சு அடித்து அவங்கள தள்ளிடுவாங்க. தள்ளிட்டு பெட்ரோல்லாம் ஊற்றிட்டு இருப்பான். அந்த நல்ல ஆர்மிக்காரன் தான், அவங்க மனுஷன் மாதிரி தான் இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இவன் பெட்ரோல் ஊற்றி, இவன் மனுஷியாக இருந்தா என்ன, மான்ஸ்டராக இருந்தா எனக்கு என்ன, நான் இவளை கொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவன் நெத்திக்குள்ளே ஷார்ப்பான பொருள் சொருவுது. என்னன்னு பார்த்தா அந்த காது மட்டும் கேட்குற மான்ஸ்டர் இன்னும் சாகாமல் உயிரோட இருக்கும் பாருங்களேன், அவ்வளோதான் மிரண்டுருவான். கன் எடுத்து ஆர்மிக்கிற சுடலான்னு போகும்போது அந்த குட்டி பையன் அந்த பக்கம் வந்து சத்தம் போடாதீங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த குட்டி பையனுக்கு தெரியும்ல, சத்தம் போட்டால் அந்த மான்ஸ்டர் தாக்கிடும்ட்டு. அப்படியே ஒருத்தராக மெதுவாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த கம்மல் போட்டவன் முதல்ல ஆர்மிக்காரங்க வந்து பெரிய ட்ரக்குள்ளே ஏறி உட்காந்துப்பான். மற்றவங்களாம் போகிறதுக்குள்ளே ஒரு ட்ரோன் பறந்து வரும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த மான்ஸ்டர் ட்ரோனை தாக்கும். இவங்க எல்லாருமே கத்திடுவாங்க. டக்குன்னு அந்த ஆர்மிக்காரன் தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணி எல்லாருமே போக வச்சிருவான். எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. ஆர்மிக்கார உள்ள வந்து ஏறலான்னு பார்த்தா அந்த கண்ணு மான்ஸ்டர் ஒன்று இருக்குமே, அதுவும் வந்து ஆர்மிக்காரனை கட்டி போட்டுரும். இந்த பக்கம் இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மான்ஸ்டருக்கு சத்தம் கேட்டு வண்டிக்குள்ளேயே வரும். இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக போனோம்னா அந்த மான்ஸ்டர் கீழே வந்துடும். ஆர்மிக்கார அவங்ககிட்ட இருக்கிற கத்தி வச்சு அந்த மான்ஸ்டர் குத்திக்கிட்டு இருப்பான். கம்மல் போட்டுவன் கொஞ்சம் கூட யோசிக்காம வண்டி எடுத்துட்டு போக பார்ப்பான். நம்ம டான்ஸர் பொண்ணு தான் இவனை கீர் போட விடாம பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பா. இவன் உடனே அந்த மான்ஸ்டரை குத்தி தள்ளி விட்டு வேகமாக ஓடி வந்து பஸ்ல ஏறிப்பா. அந்த மான்ஸ்டரோட ஒரு கை வந்து பஸ்ஸோட எஜ்ஜை குத்திக்கிட்டு தான் இருக்கும். உடனே பஸ்ஸை ஒரு டேர்ன் எடுத்து அந்த மான்ஸ்டர் வந்து கம்பியில குத்த வச்சுப்பான். அதுக்கடுத்து ஒரு சிட்டி
சிட்டிக்குள்ளே காமிச்சா ஒரு ஆர்மிக்காரன் மேலேருந்து வந்து விழுறான். மான்ஸ்டரோட அட்டாக் தான். சார் இங்கே ஒரு ஆர்மிக்காரன் வந்து விழுந்திருக்கான், இவனுக்கு மெடிக்கல் உதவி தேவை அப்படின்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் மிகப்பெரிய மான்ஸ்டர்லாம் இருக்குது, எல்லா ஆர்மிக்காரங்களையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துலேருந்து சீஃப் கமாண்டர் வாக்கி டாக்கில் கேட்டு இருப்பாரு, அந்த ஆட்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களான்னு போது ஒன்றும் தெரில சார்ன்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே இந்த ஆர்மிக்காரரு வாங்க டீம் நம்ம இன்னொரு டீமை போய் கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு இருப்பாரு. ஆனால் கூட இருக்கிற சோல்ஜர் முடியாது சார்னுவாரு. இவங்க 2 பேருக்கு தான் முதல்ல சண்டை வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆட்களை, இவங்க காயத்தில் இருக்காங்க, வலியில் இருக்காங்க, பசியில் இருக்காங்க. இவங்களை கூட்டின்னு போய் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கு ஓய்வு தேவை. கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களையாவது நம்ம காப்பாற்றணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிடுவான். எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்ப சொன்னாங்க? சொல்லுன்னொன்னே 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சார்ன்ற மாதிரி சொல்லுவான். கேட்டிங்களே 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளை ரிட்டர்ன் வர சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க. நான் போகிறேன் என் டீமை கூப்பிடணுன்னொன்னே கன் எடுத்து நீட்டுவார். சுட்டுருங்க சார். சுட தானே போகிறீங்க, உங்களோட சொந்த ரத்தத்தையே கொன்னவர் தானே நீங்கள், உங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னே கருப்பு சூட்டு போட்டிருக்க சோல்ஜரும் சரி ஓகே மித்த சோல்ஜரும் இவர் கூடயே போங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டுட்டு, இங்கே இறந்து போன எல்லா சோல்ஜரும் ஒரு லாக்கெட் போட்டிருப்பாங்க, அவங்களோட பேர் லாக்கெட் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு மற்ற எல்லாரோட உடம்பையும் எரிச்சிட்டு அங்கே சல்யூட் அடிச்சுட்டு இருப்பாரு. அடுத்து இந்த பக்கம் டான்சர் பொண்ணு எல்லாருமே கட்டுறாங்க, வேனில் போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்த லேடி எப்படி வந்தாங்க, மான்ஸ்டராக மாறிட்டாங்களேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கிட்டார் வசிக்கிற பொண்ணு ரொம்ப அமைதியாக வருவாளா. டான்சர் பொண்ணு என்ன என் மேலே போகுமா, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எதுக்காக நம்ம இன்னும் உயிரோட இருக்கோன்ட்டு? ஏன்னா நிறைய பேரோட உயிரை கொடுத்து நம்ம உயிரை வாழ வச்சுட்டு இருக்காங்க. அந்த தியாகத்துக்கு மதிப்பு இல்லாமல் நீ பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த தடவை உன்னோட எல்லையை நீ மீறிட்டேன். ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ ஏற்பட்ட ஆபத்தில் போய் மாட்டியிருக்க மாட்டேன்ற மாதிரி கிட்டார் பொண்ணு சொல்லுவா. டான்சர் பொண்ணு என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பா. அப்போ பஸ்ஸை வந்து உடனே ஆர்மிக்காரன் நிறுத்திடுவான். என்னன்னு பார்த்தா வெளியே ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருப்பான். கதவு திறக்காதீங்க, அவன் மான்ஸ்டராக இருப்பான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இவரையும் நான் சேஃபாக கேம்புக்கு கூப்பிட்டு போய் ஆகணுன்ட்டு கதவு திறந்தோடனே அவர் உள்ளே வந்து உட்காந்துட்டு எங்கே போகுது வண்டின்னு கேட்பான். கேம்புக்கு தான் சார் போதுன்னொன்னே சரி வண்டி எடு அப்படின்ட்டு இவர் தூங்கிடுவார். அதுக்கப்புறமா இந்த ரிசர்ச் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கூண்டில் வச்சு மிருகம் மாதிரி தாங்க கூப்பிட்டு போவாங்க. எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அந்த ரவுண்டான இடத்துல நிறுத்திட்டு அந்த சயின்டிஸ்ட் தான் பேசிகிட்டு இருப்பான். ஒரு வழியாக இங்கே வந்துட்ட போல இருக்கே இவங்க சொன்னோன்னே ஹீரோ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான், நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா, வேக்சின் தயாரிக்கலாமன்ற மாதிரி கேட்பான். அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாமான்ட்டு கதவை தொடுத்து ஒரு மோசமான மான்ஸ்டர் கீழே இறக்கி விடுவாங்க. இந்த மான்ஸ்டர் கூட தான் நீ சண்டை போட போற அப்படின்ட்டு ஹீரோ மேலே அப்படியே ரத்தத்தை ஊற்றுவாங்க. இந்த மான்ஸ்டருக்கு வந்து ரத்தத்தை பார்த்தா வெறி பிடிச்சிருமா. இப்போ சப்ஜெக்டோட டெஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே ஹீரோவை ஓட்டி வந்து அந்த மான்ஸ்டர் ஒரே ஒரு அடி அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து நம்ம ரவுடியை காமிச்சா நம்ம ரவுடி செத்துட்டு இருக்கான். 2 டாக்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்குள்ள இவ்வளோ புல்லட் ஏறி செத்துட்டு இருக்கான். இவனோட உடம்பு சும்மா விடக்கூடாது, அக்கு வேற ஆணி வேற பிரித்து ரிசர்ச் பண்ணுறோம். என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு மான்ஸ்டர் இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரவுடியோட கை அசையுது. இவங்க பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ரவுடி மேலே இருக்க மாட்டான். பார்த்தா கீழேருந்து கத்தியை வச்சு 2 பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பான்ல, அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை தான் எடுத்து போட்டுன்னு பெருமூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை துவைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டான். ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கத்திக்கிட்டே இருப்பாரா. ஆனால் அந்த மான்ஸ்டர் வந்து ஹீரோவை போட்டு அடி நடிச்சு அவனோட கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு ஹீரோவோட கண்ணு வந்து ஒயிட் கலரில் மாறும். அதே மாதிரி அந்த மான்ஸ்டரோட கண்ணும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். அந்த மான்ஸ்டரோட மொத்த நினைவுகளும் அந்த மான்ஸ்டருக்கும் தெரியுது, ஹீரோக்கும் தெரியுது. என்னன்னா இந்த மான்ஸ்டர் வந்து முதல்ல வந்து டென்னிஸ் பிளேயராக இருந்திருக்காரு தான் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக. அப்போ பிரெயின் கேன்சர் மாதிரி ஏதோ ஒரு நோய் வரவும் இந்த ரிசர்ச்க்கு ஒத்துக்கிட்டு இவர் இப்போ மான்ஸ்டராக மாறி இருக்காரு. இது எல்லாமே அந்த மான்ஸ்டருக்கு ஞாபகம் வந்தோடனே ஹீரோ தாக்குறது ஒரு செகண்டில் நிறுத்திடும். எனக்கு உதவி பண்ணு, நான் ஏன் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அழுகுற மாதிரி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பான். மறுபடியும் ஃபயர் கன்னை எடுத்துன்னு வந்து அந்த மான்ஸ்டரை எரிச்சு கொண்டுருவாங்க, இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு. ஹீரோ அதை பார்த்து அது இன்னும் மான்ஸ்டர் இல்லை, அது ஒரு மனுஷன் தான், நீங்கள் தான் இப்படி மாற்றிருக்கீங்கன்னு அழுதுகிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோ கொஞ்ச நேரத்துலேயே குளிப்பாட்டுருவாங்க. அந்த டாக்டர் தான் வந்து நிற்பா, ரிசர்ச் டீமோட ஹெட்டு. நீ தானே என்கிட்ட பேசின, எதுக்கு அந்த மான்ஸ்டரை கொன்னுன்ற மாதிரி கத்துவானா. எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு தோன்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு தெரியுமா. ரத்தத்தை பார்த்தாலே அது கொன்னுரும். ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை கொன்று இருக்கு, ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸையும் அது கொன்று இருக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் எப்படி விட்டுது, உன்கிட்ட இருக்கும்போது மட்டும் எப்படி அதால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடிஞ்சுது, உன்கிட்ட என்னவோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே ஆச்சரியமாக பேசிக்கிட்டே இருப்பான். வேக்சினை உன்னால் தயாரிக்க முடியுமா, அதுக்கு நான் உதவி பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஓ அதுக்காக தான் நீ என்கிட்ட தேடி வந்தியா, நாங்கள் ஆல்ரெடி வேக்சினை தயாரிச்சிட்டோம் ஆனால் அது காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ திரும்ப தயாரிங்கன்ட்டு ஹீரோ கேட்பான். அதுக்கு உன்னுடைய உயிரே போகுமேன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். உயிர் போகிற பயம் இருந்திருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி ஓகே அடுத்த டெஸ்ட்டு அப்புறமா பார்ப்போம், போயிட்டு வரட்டா, உங்ககிட்ட என்னவோ இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். டாக்டர் அந்த லேப் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் வரும்போது டாக்டரை தாண்டி ஒரு சோல்ஜர் போயிட்டு இருப்பாங்க. யாரு, நம்ம ஃபயர் ஃபைட்டர் தான். டாக்டர் வந்து அந்த ரூமை வந்து ஆக்சஸ் கார்டை வச்சு ஓப்பன் பண்ண பார்த்தா ஓப்பனே ஆகாது. 2 தடவை ட்ரை பண்ணுவாங்க. டாக்டர் 3ஆவது தடவை ட்ரை பண்ணுறதுக்குள்ளே கத்திடுவான். இங்கே பாரு, அதை இன்னொரு தடவை பண்ணனா லாக் ஆகிடும், திறக்கவே முடியாதுன்ட்டு. உடனே கண்ணை நம்ம ஃபயர் ஃபைட்டர் நீட்டினோன்னே
நீங்களா? உங்களை எனக்கு நல்லா தெரியும்ன்ட்டு ஃபயர் ஃபைட்டரோட பேரையே சொல்லி அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவான். என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்னு ஃபயர் ஃபைட்டர் கேட்பாங்க. உள்ள வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவரை கூட நீங்க பார்க்கலான்ற மாதிரி அந்த டாக்டர் கூப்பிடுவான். வேற வழி இல்லாம ஃபயர் ஃபைட்டரும் அவர் கூட பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ரவுடி 2 டாக்டரையும் கொண்டுட்டு தவழ்ந்து போயிட்டு இருப்பான். அவனோட பவரை யூஸ் பண்ணி குணப்படுத்திக்க பார்த்தாலும் அது வேலையே செய்யாது. அப்போ சோல்ஜர்ஸ் வர மாதிரி இருக்கும். நிறைய கேஜஸ் லைனா இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மான்ஸ்டர் இருக்கும் போல இருக்கு. பிரிசன் மாதிரி இருக்கும். ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறதுனால அந்த வழியா போய் ரவுடி ஒளிஞ்சிப்பான். அந்த இடத்துல தான் ஃபயர் ஃபைட்டர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவரோட உடம்பே இருக்கும். இதை ரவுடி பார்த்தோன்னே, நீ இங்கே தான் இருக்கியா, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த டாக்டர் ஃபயர் ஃபைட்டரை கூப்பிட்டு வரும்போது, நீ எப்படி அவனை பார்ப்பேன்னு தெரியல, அவன்கிட்ட பேசவும் முடியாது, உன்னால தாங்க முடியுமா அவன் மான்ஸ்டரா மாறினதை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசி கூப்பிட்டே போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ரவுடி சும்மா இல்லாமல் அவனோட உடம்பை தொட்டு பார்த்துட்டு ஏதோ வினோதமாக யோசிச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்ட்டு ரவுடி தெரில. அதுக்கப்புறமா நம்ம ஃபயர் ஃபைட்டரை கடைசி ரூமை கூப்பிடணுன்ட்டு, நீ பார்க்க ரெடியான்ற மாதிரி கேட்பானா. அவங்களே லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. நிறைய ஆர்மிக்காரங்க உடனே வருவாங்க. டாக்டர் இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவருக்கே ஷாக் கொடுத்து அவரை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த பக்கம் பஸ்ஸில் கட்டுறாங்க. குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பான்ல, தூக்கத்தில் நெஞ்சு அந்த ஆர்மிக்காரர்கிட்ட போய், ஆர்மிக்கார அங்கிள் அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்டுன்னு இருப்பான். என்னன்னா அவனுக்கு ஒன்றுக்கு வருது போல இருக்கு. சரின்ட்டு இவரும் பஸ்ஸை ஓரமாக நிறுத்திட்டு 2 பேரும் கீழே இறங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பையனோட அக்கா மட்டும் முழிச்சிட்டு அவன் தம்பியை கலந்து தேடிட்டு பஸ்ஸை விட்டு வெளியே எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துருவா. பார்த்துட்டு பின்னாடி சவுண்டு வரும். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கம்மல் போட்டிருப்பான்ல, அவனுக்கு அழகான நினைப்பு போல இருக்கு. எந்திரிச்சு, என் முகம் அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணு பயந்துருவா. என்னன்னு பார்த்தா இவனே இன்ஃபெக்ட் ஆகி மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கான். உங்க முகத்துல என்னவோ இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்வா. உடனே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, நான் அழகா தான் இருக்கேன், சொல்லுன்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பான். அப்போ பஸ்ல ஒருத்தர் ஏறி இருப்பார்ல, அவர்கிட்ட ஷார்ட் கன் இருக்கு போல இருக்கு. ஒரே சுட்டுருவாரு. சுட்டுட்டு அவரை பின்னாடி தள்ளிடுவாரு. நம்ம சோல்ஜர் இதை கேட்டு அவனும் கண்ணை வச்சுட்டு முகத்திலேயே சுட்டுருவான். அந்த மான்ஸ்டர் அந்த பக்கம் விழுந்தோடனே மூஞ்சியெல்லாம் குழப்பம்னு ஆயிரும். என் அழகான முகத்திலேயே சுட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அவர் உடனே குழந்தைய தூக்கிட்டு எல்லாருமே வெளியே போங்கன்ட்டு ஷார்ட் கன் அவர் ஒரே கையில லோட் பண்ணிட்டு சுட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. உடனே ஆர்மிக்காரன் தான் வந்து அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு போயிருவாரு. இவர் ஷார்ட் கன் வச்சு சுட்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்துருவாரு. வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பார் போல இருக்கு. அது ஃபுல்லாத்தையும் ஊத்திட்டு கொளுத்தலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அந்த மான்ஸ்டரோட முகம் வந்து மூஞ்சிலேருந்து வயிற்றுக்கு போயிட்டு இருக்கு. என்னோட மூஞ்சி இவ்வளோ அசிங்கமாயிருச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த மான்ஸ்டர் கத்த ஆரம்பிக்குமா. அந்த சத்தத்தை கேட்டு அவர் கொளுத்துறதே விட்டு காதை புத்திப்பாரு. பயங்கரமாக சத்தம் வரும். எந்த அளவுக்குன்னா பக்கத்தில் இருக்க லைட்லாம் வெடியும். நான் இப்படி அசிங்கமாயிட்டேன்னு அழுதுகிட்டே இருக்குமா அந்த மான்ஸ்டரு. நம்ம கிட்டார் வசிக்கிற பொண்ணு மட்டும் ஒரு காதை பொத்துறதுலேருந்து கை எடுத்துட்டு அந்த ஃபயர் கன் எடுத்துன்னு வந்துட்டு, நீ அசிங்கமாக தான் இருக்க, ரொம்ப கேவலமாக இருக்க தெரியுமா, உன்ன மாதிரி ஒருத்தன் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அந்த ஃபயர் கனை யூஸ் பண்ணி கிட்டார் வசிக்கிற பொண்ணு அந்த மான்ஸ்டரை எரிச்சிருவா. சாகும் போதும் பயங்கரமாக கத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் வந்து அவங்க அக்கா இறந்து போயிட்டு இருக்காப்புல இருக்கு. அக்கா எந்திரின்னு அழுதுகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே கிட்டார் வாசிக்கிற பொண்ணு எல்லாருமே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. கிட்டார் வாசிக்கிற பொண்ணை காமிச்சா அவளோட ஒரு காதுலேருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சிடும். இதோட எபிசோட் 2 முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத எபிசோட் 3 வெயிட் பண்ணி பாருங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.